ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் பார்த்தோம். ஸோ அவங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது குரூப் 4 டேட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சியில் வச்சுருப்பாங்க. பட் அந்த எக்ஸாம் ரிசல்ட் வெளியேறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக வந்து அந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். நம்ம கூட நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தோம் 2000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி என்னன்னா 727 கூடுதல் பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் 4 தேர்வில். அதோடு மட்டும் இல்லாமல் மொத்தம் 4662 இடங்களுக்கு தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் வேணும், அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் இதில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 4662 பேரை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மறுதேர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. மறுபடியும் 11 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துவாங்களான்னு தெரியல. பட் நிறையா பேரோட கோரிக்கை அதாக தான் இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 3935 அப்படிங்கிறது இப்போ 727 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து மொத்தம் 4662 ஆயிருக்கு. இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட் அப்படிங்கிறது செப்டம்பர் 28 நாளைக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மேபி அந்த செப்டம்பர் 28 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கூட ரிலீஸ் ஆகுதோ என்னமோ. நம்மளுக்கு தேவை வந்து ஒன்றும் பணியிடங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி தான். பட் இந்த 727ங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே குறைவாக இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் 727ங்கிறது இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மேலும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 4662 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளவோ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து செப்டம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 தேர்வு வந்து நடக்குது. ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 5,53,634 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 858 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க. ஸோ அதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 645 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்குது. அண்ட் ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க தரப்பில் அறிவிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி தரப்புலேருந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்தமாக இந்த 4662 இடங்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3935 இடங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி அறிவிச்சிருந்தது. அது கூட இப்போ சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 727 இடங்கள் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து தான் 4662 வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான். பட் இவங்க இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல பேருக்கு கூடுதலாக பணியிடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 140 135K வந்து பார்த்திங்கன்னா எல்லா முன்னணி இந்த மாதிரி குரூப் 4க்கு கோச்சிங் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 140 இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முறை வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான எக்ஸாமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 எக்ஸாம் 12 ஜூலையில் நடந்த அந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமா, நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான எக்ஸாம் வேறு இருக்குது. ஸோ செப்டம்பர் 28. ஸோ அதனால் வந்து இது எப்போ வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்கிறத தாண்டி இந்த மாதிரி கூடுதல் பணியிடங்கள் இன்னும் மேலும் உயர்த்தப்படுமா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வர்கள் மத்தியில் நிலவக்கூடியதாக இருக்குது. ஸோ குரூப் 4ல் எப்பயுமே வந்து அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டைமோ இல்லை ஒரு டைமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 7,000 சொல்லி 10,000 11,000 போனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 9,000 சொல்லியும் 11,000 போனதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 727 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலும் உயரக்கூடும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்ப்போம். ஸோ மேலும் குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.